குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நேற்று நிஃப்டி 46 பாயிண்ட் நெகட்டிவாக 25,986 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 62 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம நிஃப்டி இன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுனை இண்டிகேட் பண்ணுது. 50 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 25,900 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 26,030 அப்படிங்கிற ப்ரைஸை கடந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,250 இருக்கும். அடுத்தது 26,500 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இங்கே இண்டிகேட் பண்ணுது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,900 இருக்குது. அடுத்தது அதை உடச்சிருச்சு அப்படின்னா 25,800 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நேற்று 74 பாயிண்ட் பாசிட்டிவாக 59,348 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 58,900 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதுலேருந்து மார்க்கெட் திரும்பும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,800, அடுத்ததான் 60,000 இருக்குது. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னா கீழே 58,680 வந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். எஃப்ஐஎஸ் தொடர்ந்து அவங்களோட செல்லிங்கை நிறுத்தவே இல்லை. நேற்றுக்கு 3,200 கோடிக்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் அவங்களோட பையிங்கை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 4,700 கோடிக்கு அவங்க நேற்று வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.